பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட உங்க கூட யாருமே பேச ஆள் இல்லை, தனிமையா இருக்கிறோம். இப்படி நான் தனிமையா இருந்து கஷ்டப்படுறேனே அப்படிலாம் நீங்க யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்களும் ஆண்டவராகி இயேசுவை நோக்கி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நிறையா உங்களோட தனிமையை நீக்க முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் ஆண்டவர் வந்து கொடுப்பாருங்க. நிறைய உறவுகளை உங்களுக்கு கொடுக்கறத நீங்க பார்க்கலாங்க. இப்படித்தாங்க நீங்க ஆதியாகமம் 41:52 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குதுங்க. யோசேப்பு சொல்வாரு, யோசேப்புக்கு வந்து எப்ராஹிம், அதாவது யோசேப்புக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குதுங்க. அவன் பேர் வந்து எப்ராஹிங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்வான், நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்ராஹிம் சொல்லி பேரிட்டானாங்க. மூத்தவன் மனாசேன்னு ஒரு பையன், இப்ப 2வது பையன். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு ஆம்பளை பையன், இப்ப 2வது ஒரு ஆம்பளை பையன். யோசேப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, 17 வயதுல விற்கப்பட்டு அன்னையிலிருந்து இவன் பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கான். ஜெயிலையும் இவனுக்கு வந்து ஜெயில் கைதியாக இருக்கான். இது வரைக்கும் 13 வருஷம் இவனுக்குன்னு உறவுகள்ன்றது யாருமே எகிப்துல கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு உறவுகள் இருந்துச்சு, பெரிய குடும்பம். யோசேப்பு யாரு? யாக்கோபின் குடும்பம் 70 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல இவனுக்குன்னு ஆள் இல்லைங்க, இவனுக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைங்க. இவனோட பேச, இவனோட இருதயத்தை ஷேர் பண்ண, இவனோட சிரிச்சு பழக விளையாட யாருமே ஆள் இல்லைங்க. இவன் அடிமையாக தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு 2 குழந்தைங்க. இந்த 2வது குழந்தை பிறந்தனையும் குடும்பத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம், அதாவது ஃபேமிலியில ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. முதல் பிள்ளை, 2வது பிள்ளை வரும்போதே கொஞ்சம் கலகலப்பு குடும்பத்துங்களா. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தாங்க யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் இந்த தேசத்துல பழுக பண்ணினாரே தேவன் சொல்லிதே அவனுக்கு எப்ராஹிம் சொல்லி பேரிட்டாரா. இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனிமையா கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தருவாரு. உங்களுக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்தா பிள்ளைகளை கொடுப்பாரு. உங்க குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் கலகலப்பா சந்தோஷமா போறதை நீங்க பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.